எல்லாத்துக்கும் கூகுள் பார்த்த எலி. ஒரு சின்ன சந்து ஓரத்துல சிக்குன்னு நடந்து வந்த சிக்கு எலி திடீர்னு மின்னும் ஒரு பொருளை பார்த்தது. அட, இது என்ன புதுசு? நான் ஆச்சரியமா பார்த்துச்சு. மெதுவா ரொம்ப கவனமா ஒரு விஞ்ஞானி மாதிரி மொபைல் ஸ்கிரீனை தொட்டுச்சு சிக்கு. இது பெரிய விஷயம் போல. சிக்கு உடனே முடிவு பண்ணிடுச்சு. எதுவானாலும் முதல்ல கூகுள். சீஸ் எப்படி திருடுவதுன்னு டைப் பண்ணுச்சு. லோடிங் லோடிங் லோடிங். சிக்கு கால் தட்டுது. சீக்கிரம் சொல்லு கூகுள், எனக்கு பசி. ஒரே நேரத்துல எல்லாத்தையும் கூகுள். வேகமா ஓடுறது எப்படி? சீஸ் சாப்பிடுறது எப்படி? தூங்குறது எப்படி? அடடா, மூளை வேலை விடுமோ? கையில பெரிய சீஸ், ஆனா வாயில போடல. முதல்ல கூகுள் சொல்றது கேக்கலாம். பேட்டரி மட்டும் குறைஞ்சுக்கிட்டே போச்சு. சீஸ் கடிக்க போற நேரத்துல டக், மொபைல் ஆஃப். சிக்கு கண்கள் முழுசா திறந்துச்சு. ஐயோ, இப்ப என்ன பண்ணணும்? சாப்பிடணுமா, ஓடணுமா, தூங்கணுமா? சிக்கு குழம்பி சீஸ தலையில வச்சுக்கிடுச்சு. மத்த எலிகள் எல்லாம் ஹஹஹஹான்னு சிரிக்க ஆரம்பிச்சாங்க. சிக்கு மட்டும் நான் என்ன பண்ணிட்டேன்னு முழிச்சுக்கிட்டே நின்னுச்சு. அப்போ சிக்குக்கு புரிஞ்சது, மொபைல் வேண்டாம், கூகுள் வேண்டாம், சுய புத்தி தான் முக்கியம். சீஸ் சாப்பிட்டு சந்தோஷமா ஓடுச்சு. பாடம்: அதிகமா யோசிக்கிறதுக்கு விட சாதாரண அறிவு தான் புத்திசாலித்தனம்.